ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஸ்மியாஸ் கிச்சன். சிம்பிளாக அரைச்சி விட்ட ரசம் தான் செய்ய போகிறோம். நாலஞ்சு காஞ்ச மிளகாய், 2 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகத்தூள், 7-8 பல்லு பூண்டு, 2 தக்காளி. மிளகு, ஜீரகம், பூண்டு, காஞ்ச மிளகாய் இது எல்லாத்தையும் வெறும் சட்டியில் லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். ஒரு மிக்ஸி ஜாரில் 2 தக்காளி, மிளகு, ஜீரகம் எல்லாத்தையும் வறுத்து வச்சுருக்கோம்ல, அது எல்லாத்தையும் அரைச்சிக்கணும் சேர்த்து. லெமன் சைஸ் புளி ஊற வச்சுருந்தேன், அதை நல்லா கரைச்சிக்கணும். மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. அரைச்சி வச்சுருந்த மிக்சரை எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. கறிவடகம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கணும். கருவேப்பிலை கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. 4-5 பல்லு பூண்டு தட்டி போட்டுக்கணும். 5-6 பல்லு பூண்டு முழுசாக ஆட் பண்ணிக்கணும். ரசத்துக்கு பூண்டு நிறையா சேர்த்துக்கிறது நல்லது, நல்லாவும் இருக்கும். ரெடி பண்ண மிக்சரை ஊற்றிக்கோங்க. கொஞ்சமாக மல்லித்தலை ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கணும். முட்டை தேவைப்பட்டால் உடச்சி ஊற்றிக்கோங்க. 3 முட்டை நான் ஆட் பண்ணியிருக்கேன். காய வச்ச மாங்காய் இருந்தாக்க லாஸ்ட்டாக ஆட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.